சிலாதர் என்ற மாமுனிவர் சிவபக்தி நிறைந்தவர். அவரது தவ வலிமை காரணமாக எல்லா லோகங்களுக்கும் செல்லும் ஆற்றல் படைத்திருந்தார். தேவலோகம் செல்ல விரும்பிய சிலாதர் நரகலோகத்தை கடந்து செல்ல முயற்சித்தார். அங்குள்ள மூதாதையர்கள் தன்னுடைய பித்ருக்களாக இருக்க கண்டு முனிவர் மனம் வருந்தினார். தன்னால் அன்பர்களுக்கு முக்தி கிடைக்க முடியாமல் போனது என்பதை அறிந்த சிலாதர் மகரிஷியின் மனம் துன்பத்திற்கு ஆளானது. ஏனெனில் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தால் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படியே செய்ய முடியாமல் போயின. அதனால் சிவபெருமானிடம் வேண்டி பூலோகம் திரும்பி பல காலம் தவம் இருக்கலானார். அவரை சுற்றிலும் கரையான் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்தது. உண்ண உணவின்றி கடுந்தவம் புரியலானார். அவரது மன உறுதியையும் பக்தியையும் கண்டு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமையவளுடன் காட்சி கொடுத்தார். புற்று சரிந்து அதிலிருந்து எழுந்து எம்பெருமானை வணங்கிய சிலாதர் மகரிஷி தன்னுடைய பித்ருக்கள் நரகத்தில் துன்பப்பட்டு வருவதால் தனக்கு ஒரு சத்புத்திரனை அளித்தால் தன்னால் மூதாதையர்களை நற்கதிக்கு அனுப்பி வைக்க இயலும் என்று பரமனிடம் வேண்டினார். சிவ பரம்பொருளும் முனிவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக கூறி மறைந்தார். சில காலம் சென்றது. மீண்டும் யாகம் செய்து இறைவனை வழிபட விரும்பிய சிலாதர் முனிவர் பூமியை உழுது யாகசாலைக்கு ஏற்பாடு செய்து வந்தார். அப்போது பூமிக்கு அடியில் தெய்வீகமான தோற்றத்துடன் அழகும் அறிவும் பொருந்திய ஒரு அற்புதமான குழந்தை அழுது கொண்டிருந்தது. முனிவரின் மனம் குழந்தையை கையில் எடுக்க விழைந்தது. இருப்பினும் இது அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ என்று கருதி விட்டு விலகிச் சென்றார். அப்போது ஒரு அசரரி, சிலாதா, உன் குறையை தீர்க்க வந்துள்ள இக்குழந்தையை நந்தி என பெயரிட்டு வளர்த்து வருவாயாக என ஒலித்தது. மனம் மகிழ்ந்த சிலாதர் வெகு ஆசையுடனும் அன்புடனும் அக்குழந்தையை அள்ளி எடுத்து உச்சி மோந்து ஆசிரமத்திற்கு எடுத்து வந்து நந்தி என பெயரிட்டு வளர்த்தார். தானே குருவாக இருந்து சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் உபதேசித்தார். நந்தியும் தன்னுடைய 7 வயதுக்குள்ளேயே அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். அச்சமயம் மித்ரா வருணர்கள் என்ற தேவர்கள் முனிவர் வடிவில் சிலாதரை காண வந்தனர். சிலாதரும் அவர்களுக்கு தன் மகனான நந்தியை அறிமுகப்படுத்தி அவனுக்கு நல் ஆசி வழங்குமாறு வேண்டினார். அவர்கள், நீ குருவான், உன் தந்தைக்கு பணிவிடை புரிந்து நிலையான பதவியை அடைவாயாக என்று வாழ்த்தினர். அதை கேட்டு திடுக்கிட்டார் சிலாதர் முனிவர். ஏனெனில் நந்தியின் ஆயுட்காலம் மொத்தம் 8 ஆண்டுகள் மட்டுமே. ஆதலால் தான் நீண்ட காலம் வாழ வாழ்த்தாமல் நிலையான பதவி என்று குறிப்பிட்டனர். முற்றும் அறிந்த முனிவர்கள் என்பதை அவர்கள் மூலமே அறிந்தார் சிலாதர். பாசத்தினால் பரிதவித்த முனிவர் இன்னும் ஓராண்டுக்குள் தன் மகன் நந்தியின் ஆயுட்காலம் முடிவடைய போவதை எண்ணி மனம் வருந்தினார். நந்தியோ தைரியத்துடன், நான் சிவபெருமானை குறித்து கடந்தவம் இருந்து நீண்ட ஆயுள் பெற்று வருகிறேன் என்று கூறி கிளம்பினார். ருத்ர மந்திரத்தை மனதை ஒருமுகப்படுத்தி 1 கோடி முறை ஜெபித்தார் நந்தி. எம்பெருமான் மனம் மகிழ்ந்து வரம் அளிக்க விரும்பிய போது இன்னும் 1 கோடி முறை ஜபம் செய்ய அருள் புரிய வேண்டும் என்றார் நந்தி. இப்படியே 7 கோடி முறை ஜபம் செய்தார் நந்தி. சிவபெருமான், நந்தியே, உனக்கு பிரம்மா, இந்திரன், குபேரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களுக்கு அளிக்கப்பட்ட பதவி போல வரமளிக்க விரும்புகிறேன். எந்த பதவியை நீ விரும்புகிறாய் என்றார். அதற்கு நந்தி, சிவ பரம்பொருளே, பிறப்பு இறப்பு இன்றி சுக துக்கங்களை அனுபவியாமல் தங்கள் அருகிலேயே எப்போதும் இருக்கும் பாக்கியம் அளியுங்கள். மேலும் என்னுடைய பித்ருக்களுக்கும் சிவலோக பதவியை அளித்து நற்கதி வழங்க வேண்டும் என்று வேண்டினார். எம்பெருமான் நந்திக்கு சிவகணங்களின் தலைவனாக கைலாயத்தில் காவல் காக்கும் பொறுப்பையும் வழங்கினார். மேலும் நவரத்ன மகுடத்தை அளித்து நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என ஆசிர்வதித்தார்.